அண்மைச் செய்தி. சென்னை திருவொற்றியூரில் வீடு புகுந்து காவலர்கள் திருடிச் சென்றதாக தூய்மை பணியாளர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவொற்றியூரில் வீடு புகுந்து காவலர்கள் திருடியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கீழே கிடந்த மணிப்பர்ஸை வீட்டில் வைத்திருந்த நபரின் வீடு புகுந்து காவலர்கள் திருடிச் சென்றதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், சொல்லுங்க, என்ன நடந்தது? காவலர்கள் மீது ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கும் நிலையில் இது பற்றிய விவரம். கண்டிப்பாக உமா, சென்னை திருவொற்றியூர் பகுதியில் இருக்கக்கூடிய ராஜாஜி நகர் பகுதியில் வசித்துட்டு வருபவர் முனுசாமி. இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துல தூய்மை பணியாளரா பணிபுரிஞ்சிட்டு வராரு. இவருக்கு மனைவி மகள்கள் இல்லாத நிலையில் தனியாக வசித்து வந்த இவர் அதே பகுதியை சேர்ந்த தனது தூரத்து உறவான ஜோதி என்பவருடன் சகோதர சகோதரியாக வசித்து ஒரே வீட்டுல வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த புத்தாண்டு தினத்தன்று இரவு 7 மணிக்கு அவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்துக்கு டிஃபன் வாங்குவதற்காக சென்றிருக்கிறார். அப்போது அந்த ராஜாஜி நகர் பகுதியில இந்த மணிப்பர்ஸ் ஒன்று கிடந்திருக்கிறது. இந்த மணிப்பர்ஸை எடுத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். மணிப்பர்ஸை பத்திரமாக வீட்டில் வைத்திருக்கிறார். இந்த நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா பதிவுல அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. மணிப்பர்ஸை தவறவிட்ட நபர் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு உட்பட்ட இந்த சாத்தங்காடு காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்கிறாரு. அந்த புகாரின் பேரில சம்பந்தப்பட்ட காவலர்கள் அந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போது இந்த பணிப்பர்ஸை முனுசாமி என்பவர் எடுத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக மறுநாள் இரவு 8 மணிக்கு அந்த பகுதிக்கு வந்த காவலர்கள் 4 பேர் கொண்ட நபர்கள் முனுசாமியை பிடித்திருக்கிறார்கள். பிடித்து இந்த மணிப்பர்ஸை நீ தான் எடுத்தாயா, இந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து கேட்டிருக்கிறார்கள். ஆமாம், நான் தான் எடுத்தேன், அந்த வீட்டில் இருக்கிறது, நான் உடனடியாக கொடுத்து விடுகிறேன், எனக்கு எங்கு கொடுக்க வேண்டும் என தெரியவில்லை என தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அங்கு சென்று அந்த மணிப்பர்ஸை சம்பந்தப்பட்ட நபரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அரங்கேறுகிறது. அதன் பிறகு மணிப்பர்ஸை எடுத்துக்கொண்ட நபர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அதன் பிறகு 4 பேர் கொண்ட அந்த காவலர் குழுவினர் முனுசாமி வீட்டில் இருந்த பகுதியை விசாரித்திருக்கிறார்கள். அதே போல அங்க இருந்த பொருட்களை ஆய்வு செய்த போது அங்கு இருந்த ஒரு 30,000 ரூபாய் ரொக்கப்பணம், 500 ரூபாய் நோட்டு ரொக்கப்பணம் மற்றும் அரை சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பிரேஸ்லெட், அதே போல பட்டுப்புடவை, வீட்டில் நியாய விலை கடைகளில் வைக்கப்பட்டிருந்த வாங்கப்பட்ட பாமாயில், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கைப்பற்றியவுடன் முனுசாமி உண்டியலில் சேர்த்து வைத்த சில்லறை பணம், இந்த பணத்தை எடுத்திருக்கிறார்கள். மேற்கொண்டு அவர்கள் நடத்திய விசாரணையில் ஜோதி அதே பகுதியில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் கோவிலில் பாட்டு பாடும் வேலை பார்த்து வருகிறார். தினமும் செல்லக்கூடிய அவர் தினமும் 300-400 என ஊதியம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 30,000 ரூபாய் ரொக்கப்பணம் என்பது சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணம் என ஜோதி குற்றம் சாட்டிருக்கிறார். இந்த பணத்தை சேர்த்து வச்சிருந்த வீட்டில் இருந்த பணத்தை காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் காவல்துறையினர் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட முனுசாமியை சாத்தங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறியிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார். போயிட்டாங்க சார். 4 போலீஸ் வீட்டுக்குள்ளே திருடின்னு போயிட்டாங்க. கோவிலில் பாடி சிறுவா சேர்த்து வச்ச பணம் சார், அது காணாமல் போய்விட்டு சார். செல்ஃபோன், பேனாங்க, இவரோட பேட்ஸு, இது கையில் போடுற சார், அது மோந்திரம், ஒரு சவரம் சார், அது காத்தாங்காடு போலீஸ் சார். பர்ஸு திருடின்னு போயிட்ட அப்படின்னு வாங்கின்னு போயிட்டு என்னோட பணமெல்லாம் கொள்ளடிச்சுன்னு போயிட்டாங்க சார். புடவை, சர்க்கரை, பாமாயில், செல்ஃபோனு, பேனா, பென்சில், பனாரஸ் பட்டுப்புடவை சார். எங்கள் சித்தப்பா புள்ள கொடுத்தது சார். அது எனக்கு 2000 கொடுத்தாரு சார். எனக்கு நான் ரொம்ப ஏழ்மைப்பட்டவன் சார். எங்கள் அம்மாவும் இல்லை, அவர்கிட்ட தான் நான் இருக்கிறேன். அவர் தான் என்னை காப்பாற்றுறது. பணம் கொள்ளடிக்கிறதோ அது ஏதோ கீழே இருந்தது எடுத்துருக்காரு. எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாரு. இல்லை போக வேண்டியது தானே. என் பணமெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க சார். 30 கார்த்திகை தீபத்துக்கு திருவொற்றியூர் வெடிவடிமா கோயிலாண்ட போய் சாப்பாடு வாங்கிக்கின்னு நான் இந்த அம்மா வரும்போது அந்த பிரிந்தியை ஓரம் வச்சுட்டு, எனக்கு பிரிந்தி துண்ணா ஒத்து வராது, நான் போய் இட்லி வாங்கினறேன்னு போகும்போது அங்கே இருக்குது பர்ஸு, சந்து மணியில் பர்ஸு அப்படியே அம்போனி துண்டாக இருக்குது. பார்த்தேன், என்னடா இது அப்படின்னு போது, சரி கீழே இருக்கிற பொருள் யாரும் இல்லை, ரோட்டில் இருக்குது சார். நான் எத்தேன்.
வீட்டில் வச்சு ஒரு 2 நாள் ஆகி 2-3 நாள் ஆயிடுச்சு. உண்டியில் வந்து 10 ரூபா காயின்ஸு, 100 ரூபா காயின்ஸு, 200 நோட்டு இதெல்லாம் நான் போட்டு வைப்பேன் சார். உண்டியும் வச்சிட்டாங்க சார். மண் உண்டி, அந்த உண்டி, இந்த உண்டி எல்லாத்தையும் வச்சிட்டாங்க. இந்த பையெல்லாம் எடுக்கும்போது பிளாஸ்டிக் கவரு அந்த டேமேஜ் செல்லாம் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டாங்க. போடுவேன் பாமாயில் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் என்ன சொல் இது நான் பர்ஸுன்னு, என் பர்ஸு ஆதார் கார்டெலாம் இருக்குது எனக்கு முக்கியம், ஓட்டர் ஐடி அது இதெல்லாம் இருக்குது, நான் இஎஸ்சி கார்டு ஸ்டான் அது இதெல்லாம் இருக்குது, அதையும் பிடுங்குறாங்க சார். இது நீங்கள் பண்ணது என்ன வந்து அடிக்கிறாங்க என்ன, ஏய் கத்தாதுரான்னு தலையில் ஒருத்தன் குத்துறான். இந்த சோல்டர்லேயே அடிச்சு இந்த சோல்டரில் ஒருத்தாங்க சார். இந்த பாருங்க சார், சோல்டரை தூக்க முடியல சார் எனக்கு. அப்படியே இன்னும் அவர் ட்ரெஸ்ஸுக்கார் என்ன பண்ணார், குத்துறா போல